கிறிஸ்தவ வாழ்வின் கடவுளிடம் கொள்கின்ற உறவினானத்தை கண்டுணர இவ்வாண்டில் தவக்காலம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. கடவுளுடன் சங்கமமாகி அவரை அனுபவிக்கவும் கொண்டாடவும் அன்னையாம் திருகவை நம்மை இக்காலத்தில் அழைக்கின்றது. செப தப தானம் என்பதே தவக்காலத்தின் நல்லோக்கமாயிற்று. தவக்காலம் இந்த நவீன காலத்தில் தேவைதானா என்ற கேள்வி இன்று பலருடைய உள்ளத்தில் எழலாம். ஆம், இது தேவை என நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். ஏனெனில் நாம் அனைவரும் பாவிகள் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அத்தகைய எண்ணமோ உணர்வோ இன்று பலரிடமில்லை. ஏனெனில் தாங்கள் செய்யும் பாவத்தை நியாயப்படுத்தும் போக்கே சமுதாயத்தில் பலரில் நிலவுகின்றது. கல்லான இதயமின்றி சதையிலான இதயம் இருந்தால் மட்டும் இதை ஒருவர் உணரவும் புரிந்து கொள்ளவும் முடியும். இறை அருளை தேடும் இத்தவக்காலத்தில் வாழ்வின் பல்வேறு அனுபவங்களை இறைவார்த்தையினொடியில் ஆழ்ந்து சிந்தித்து தெளிவடைய முனைவோம். செபத்தின் மூலம் இறைவனுடன் உரையாட அன்னையாம் திருகவை நம் ஒவ்வொருவரையும் இந்நாளில் அழைக்கின்றது. உள்மன சுதந்திரத்துடன் அகம் நோக்கி பயணமாகி செப வல்லமையால் வாழ்வு மாற்றம் காணுவோம். உபகாரியங்களில் புதைந்து தொலைந்து விடாமல் எழுந்து எதிர்நோக்குடன் பயணிக்க முயல்வது சிறப்பாகும். கிறிஸ்தவ நம்பிக்கை பயணத்தில் இயேசுவை பின் சென்று அவரது கையளிப்பில் மலர்ந்த இறை இரக்கத்தின் விழுமியங்களை வாழ்வதே சிறப்பு. உங்கள் இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் என்று ஜோவேல் இறைவாக்கினர் அழைக்கின்றார். இதுவே மனமாற்றத்திற்கான அழைப்பாகும். மனமாற்றத்தின் அழைப்பு ஒரு சவால் மிக்க அழைப்பு. இது எம்மை ஆய்வு செய்யும் அழைப்பு. வழக்கமான சடங்குகள் பழக்கப்பட்ட மரபுகளை செய்வதன் மூலம் இறைவனிடம் ஒன்றிக்க எத்தனிக்க வேண்டாம். உண்மையாகவே தவக்காலத்தில் இறைவனிடம் தனிமையிலும் குழுமமாகவும் செபத்தின் மூலம் ஒன்றிணைக்க முயல்வோம். நாம் நடந்து வந்த பாதையில் எம்மிதயம் எத்தனையோ வேதனைகளையும் தேவைகளையும் உணர்ந்து துடித்தது. தேவைகளை நிறைவு செய்து இன்புற்றிருக்க தேடியவை கைகூடிய போது அவற்றை பற்றி கொண்டும் அவற்றுடன் ஒட்டிக்கொண்டும் எம்மிதயம் எப்படி துவண்டுள்ளது. சக்கேயு என்பவன் முற்றிலும் உலக நாட்டத்துடன் வாழ்ந்தவன். பிறரை ஏமாற்றியும் பிறருடைமைகளை சுரண்டியும் வாழ்ந்தான். ஆனால் அவனுக்கு உள்ளத்தில் ஒரு வெறுப்பு இருந்தது. இயேசு என்பவர் யார் என அவரை பார்க்க விரும்பினான். அவனது விருப்பம் நிறைவேற இருந்த தடைகளை உடைத்தெறிந்து முயன்று முன்னேறி இயேசுவை கண்டான். இயேசுவும் அவரை கண்டார். சக்கேயுவே, விரைவாய் இறங்கி வாரும் என்னும் இயேசுவின் குரலை கேட்டான். உள்ளத்தில் இயேசுவை சந்திக்க விருப்பம் கொண்டு அவன் அவர் குரலை கேட்டு விரைவாய் இறங்கி ஓடி வந்தான். மரத்திலிருந்து மட்டும் அவன் இறங்கவில்லை, அவன் மனதில் உள்ள அழுக்குகளையும் இறக்கி வைத்தான். உள்ளம் வெறுமையானது. இயேசு கூறினார், இன்றே இவ்வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. சக்கேயு தன் உள்ளத்தை வெறுமையாக்கியதால் தன் வாழ்வில் மீட்பை கண்டடைந்தான். இயேசுவின் குரலை கேட்டான். இதுவே செபம். கடந்த வருடத்துக்கும் இந்த வருடத்துக்கும் இடையே எம்முடைய ஆன்மீக வாழ்வு எவ்வாறு காணப்படுகின்றது? மாற்றமில்லா வாழ்வு, நாற்றமடிக்கும் வாழ்வு. மாற்றம் என்பது ஏற்றத்தின் முதல் படி. இத்தவக்காலத்தில் என்னுள் இறங்கி வா. உன்னுடைய பாவ மூட்டைகளை இறக்கி வை. அவரது
மாண்பு மீட்பு உன் வீட்டை மீட்படையும். இறைவனுடன் உரையாடுவோம். அதுவே தவக்கால சபவாழ்வு. சிந்திப்போம், செயல்படுவோம்.